டெல்லி மாநில சட்டசபையை கலைத்துவிட்டு தேர்தலை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று ஆம் ஆத்மி கட்சி சார்பில் தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது. டெல்லியில் கடந்த டிசம்பர் இறுதியில் காங்கிரஸ் ஆதரவுடன் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைத்தது. மத்திய அரசின் அதிகார வரம்புக்குள் வரும் ஜன் லோக்பால் மசோதாவை டெல்லி சட்டசபையில் கடந்த 14ஆம் தேதி தாக்கல் செய்ய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் முடிவு செய்தார். ஆனால் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதாவின் எதிர்ப்பால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது. இதையடுத்து முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த அரவிந்த் கெஜ்ரிவால் சட்டசபையை கலைக்க கவர்னர் நஜீப் ஜங்குக்கு பரிந்துரை செய்தார். ஆனால் கெஜ்ரிவாலின் பரிந்துரையை நிராகரித்த கவர்னர் ஜங் ஜனாதிபதி ஆட்சியை பரிந்துரைத்ததை அடுத்து கடந்த 16ஆம் தேதி டெல்லியில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. இந்நிலையில் ஆம் ஆத்மி கட்சி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. ஆம் ஆத்மி அரசில் பதிவு செய்யப்பட்ட ஊழல் வழக்குகளில் இருந்து முன்னாள் முதல்வர் ஷீலா தீட்சித் மற்றும் அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர்களை காப்பாற்றவே டெல்லியில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும், எனவே டெல்லி சட்டசபையை கலைத்துவிட்டு லோக்சபா தேர்தலுடன் சட்டசபை தேர்தலை இணைத்து நடத்த கவர்னருக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அம்மனுவில் கூறப்பட்டுள்ளது. தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையிலான பெஞ்ச் முன் ஆம் ஆத்மி கட்சி சார்பில் ஆஜரான வக்கீல் பிரசாந்த் பூஷன், டெல்லியில் வேறெந்த அரசும் அமைய வாய்ப்பில்லாத நிலையில் சட்டசபையை கலைக்க கவர்னர் பரிந்துரைக்காமல் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்தியது சட்டவிரோதமானது என்றும் அது டெல்லி மக்களின் ஜனநாயக உரிமைகளை மீறுவதாகும் என்றும் வாதிட்டார். அதையடுத்து வழக்கை விசாரணைக்கு ஏற்க ஒப்புக்கொண்ட சதாசிவம் தலைமையிலான பெஞ்ச் பிப்ரவரி 24ஆம் தேதியன்று மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று கூறியுள்ளது.